எப்பா காலையில வேலையை முடிச்சு இந்த மனுஷனை ஆபீஸுக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை வேற பள்ளிக்கூடம் லீவு விட்டுட்டாங்க. இந்த பிள்ளைகள் வேற வீட்டுல கிடக்காளுகளே, என்ன அட்டகாசம் பண்றாளுக. இவளுகளை வச்சு இன்னைக்கு பூரா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இவளுக்கு போடுற சண்டைக்கு வழக்கு தீர்த்து வைக்கவே நம்மளுக்கு ஒரு நாள் காணாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு வேற பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டு தொலைச்சிட்டாங்க. ஏன் தான் லீவ் விடுதாங்களாம்மா? இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் வச்சா என்ன, ஒரு அரை நாளாவது வச்சிருக்கலாம்ல. காலையில மட்டுமாவது நான் நிம்மதியா இருப்போம்ல. இன்னும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு எல்லா கழுதைகளும் வீட்டுல தான் கிடக்கும். கிடந்துகிட்டு லட்சுமி இதை கூட, லட்சுமி அதை கூடன்னு உயிரை வாங்கி தள்ளுவார் அந்த மனுஷன். காப்பியை போடு, ஜூஸை போடு, அதை போடு, இதை போடுன்னு என்ன பாடா இருக்கு. சரி, ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா அந்த வீட்டுல. யார் இவரு? இவர் பார்த்தா மாலை மாமியாருக்கு தம்பி மாதிரில இருக்கு. இவர் எதுக்கு குடத்தை தூக்கிட்டு போறாரு? அட கடவுளே, இன்னைக்கு தண்ணி முறையாச்சே, மறந்தே போயிட்டனே. குடம் பானையெல்லாம் விளக்காமல கிடக்கு. விளக்கி எடுத்துட்டுல போகணும். அதுக்குள்ள வரிசை போட்டுருவாளுகளே. என்ன லட்சுமி அக்கா, தண்ணி பிடிக்க வரல போல உட்கார்ந்துருக்கீங்க? அடே தண்ணி முறைனே மறந்து போயிட்டேன் டி. தண்ணி இன்னும் வந்திருக்காதுல்ல. குடம் பானையெல்லாம் விளக்கி எடுத்துட்டு வாரேன். வரிசை போட்டு வைங்க. தண்ணி வந்து ஏற்கனவே ஒரு வருஷம் போயிட்டு, இது ரெண்டாவது வருஷம் போய்கிட்டு இருக்கு. நானும் இப்பதான் ஒரு வருஷம் தண்ணி எடுத்துட்டு போறேன். அதான் நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்களே, தண்ணி பிடிக்க வரலையான்னு கேட்டேன். சரி வாரேன். என்னது ஒரு வருஷம் போயிட்டா? தண்ணி சீக்கிரம் விட்டானுங்களாக்கும். அடியே போகும்போது எனக்கு ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல, நானும் வந்திருப்போம்ல. நான் எங்க குரல் கொடுக்க? நீங்க தானே எப்பவும் தண்ணி பிடிக்க ஆளா போய் நிப்பீங்க. அதனால ஆளுக்கு முதல்ல பிடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அடியே இல்லடி, எனக்கு தண்ணி முறைனே ஞாபகமே இல்ல. இப்ப இந்த மாலை மாமியாருக்கு தம்பி குடத்தை தூக்கிட்டு போனார்ல, அவரை பார்த்த உடனே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சரி குடம்பானையெல்லாம் விளக்கிட்டு ஓடுதே. சரி லட்சுமி அக்கா, நான் வரட்டா? குடத்தை கொண்டு தண்ணிய வீட்டுல ஊத்திட்டு அடுத்த வருஷத்துக்கு வரணும். நான் வர்றதுக்குள்ள வருஷம் வந்துரும். சரி போயிட்டு வரேன். என்ன காலம் கத்தால நிம்மதியா உட்காந்து ஒரு காப்பியை குடிக்க முடியுதாமா? அதுக்குள்ள அடுத்த வேலை வந்துட்டு. சரி போய் குடத்தை விளக்குவோம். போற போக்குல இந்த பிள்ளைகள் என்ன செய்தாளுகன்னு பார்த்துட்டு போவோம். கொஞ்ச நேரம் பார்க்காம விட்டாலும் சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடப்பாளுங்க. ரேகா, என் கெட்டப் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? பத்தியா இப்போ உன் மேல நான் தண்ணி அடிக்க போறேன். நல்ல கோமாளி மாதிரி இருக்க மஞ்சு. ஹேய், இதான் இப்போ ஃபேஷன். அன்னைக்கு கோயில் கடையில வாங்கணும்ல, அது போட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். அத இன்னைக்கு தானே லீவ் விட்டுருக்காங்க, அத இன்னைக்கு போட்டேன். மஞ்சு சும்மா இரு மஞ்சு, என் மேல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காத. Dress நனைஞ்சு போயிட்டுனா அம்மா வந்து என்னைய திட்டுவாங்க. நான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன், நீ தான் தண்ணி ஊத்துனேன்னு. அப்படி தான் ஊத்துவேன். இந்த வாங்கிக்கோ. பஸ் பஸ் பஸ். பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹாய் மம்மி, ஹவ் ஆர் யூ? அடியே என்னடி இது? குருட்டு கோழி தவிட்டு பானைக்குள்ள விழுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு குருட்டு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அலைவீங்க. ஏம்மா இதான் நியூ ஃபேஷன்மா, அப்பா வாங்கி கொடுத்தாரு. என்னது அப்பா வாங்கி கொடுத்தாரா? எனக்கு தெரியாம அப்பா எப்ப வாங்கி கொடுத்தாரு? ஏம்மா அன்னைக்கு கோயில் கொடையில நீ ஆடலும் பாடலும் பார்க்க போயிட்டல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து, அப்போ அப்பா எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அப்ப அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. அம்மாட்ட சொல்லாதீங்க, அம்மா திட்டுவான்னு சொன்னாரு. என்னது அம்மாட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரா? பாத்தியா இந்த மனுஷன் துட்டை எப்படி செலவு பண்ணிக்கிட்டு அலையுதாரு. நான் பார்த்து பார்த்து சிக்கனமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் எப்படி ஊதாரியா இருந்தாருன்னா குடும்பம் எப்படி விளங்கும்? ஹாய் மம்மி, உன் மேல தண்ணி அடிக்கவா? விளக்க மாதிரி பிஞ்சிரும். ஒழுங்கா வீட்டுல கிடந்து வேலையை பாருங்க. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வாரேன். அது வரைக்கும் சண்டை போடாம ஒழுங்கா இருக்கணும். ஐ ஜாலி. ஏம்மா தண்ணி பிடிக்கவா போற? நீ போயிட்டு பத்திரமா மெதுவா வாமா. சரியா? வேகமா நடந்து வராத, குடத்தை கீழே போட்டுருவ. நீ மெதுவா வா, நாங்க வீட்டுல பத்திரமா இருக்கோம். என்னம்மா? என்னமோ திட்டம் போடுதாளுகளே, என்னைய போயிட்டு மெதுவாங்காளுக. அடியே என்ன செய்ய போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? ஏம்மா என்னம்மா, நாங்க என்ன செஞ்சிட போறோம்? நாங்க இப்படியே சும்மா விளையாண்டுட்டு இருக்கோம். நீ போயிட்டு வா. மோச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. நான் எப்ப போவேன்னு காத்துட்டு கிடப்பீங்களோ, அந்த பக்கம் போனோன்னே இந்த பக்கம் போன் எடுத்து போன்ல கேம் விளையாட, அப்புறம் யூடியூப்ல வீடியோ பார்க்க, இந்த வேலையை தான் அலைவீங்க. போன் எடுக்கிறதுக்கு தான் நீ போக சொல்லுதே. ஏம்மா ஏமா இப்படி பண்ணுதே? ஆளுக்கு அரை மணி நேரம் மட்டும் போன் தாமா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வச்சிருந்தோம். அரை மணி நேரம் கொடுத்தா நீங்க எவ்வளவு நேரம் விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியும் டி. அரை மணி நேரம் 40 அரை மணி நேரம் முடிஞ்சிரும். உங்களுக்கு எல்லாம் போன் கிடையாது. போனை தொடக்கூடாது, பேசாம வேலையை பாரு. ஏம்மா அவ்வளவு நேரம் விளையாட மாட்டோம். ஆளுக்கு அரை மணி நேரம் விளையாண்டுட்டு வச்சிருந்தோம். அரை மணி நேரம் போன் கேட்டா கூட கொடுக்க மாட்டியா? போன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தடவை சொன்னா புரியாதா? தினம் உனக்கு சொல்லணுமா? டெய்லி கேட்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. எவ்வளவு கொழுப்பு உனக்கு? நல்லா வந்துட்டாளுங்க. ஆளுக்கு ஒரு குருட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு, தலையில ஒரு கோமாளி டோப்பாவை மாட்டிக்கிட்டு. ஹே மம்மி, கிவ் மீ போனியா? அடியே குட்டச்சி, இங்கிலீஷ்ல பேசாதடி, தமிழ்ல பேசு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு எனக்கு கிண்டல் அடிக்கியோ? இல்ல மம்மி, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன். என்ன நல்லவன்லாம் நீ சொல்லி கிழிக்க வேண்டாம். நீங்க போய் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. பெரியவளே துணியை துவைச்சு வச்சிருக்கேன்.
தாயே நீ போய் வெளியே போய் காய போடு. சின்னவளே நீ வீட்டை பூரா கூட்டி சுத்தம் பண்ணி வை. சரியா? இப்ப இந்த துணி துவைச்சு போட்டு வந்தேன்டி, போய் உடனே காய போட்டு. ஏம்மா நான்லாம் வீட்டை பெருக்க மாட்டேம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணா ரேகாவை பெருக்க சொல்லு. நிறைய வேலை இருக்கா? அப்படி என்ன வேலை பார்க்க போற? கலெக்டர் வேலைக்கு போற? இல்ல மம்மி, இந்த தண்ணி துப்பாக்கி வாங்கி ஒரு வாரம் ஆயிட்டுல, நான் போய் யார்கிட்டயுமே காட்டல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி அவங்க மேல எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு வரேன். ஆளாக்கு சைஸ் கடந்துக்கிட்டு இது என்ன வரத்துக்கு வருது? எல்லார் மேலயும் தண்ணி அடிக்க போறியோட்டி? ஊர்ல உள்ளவங்க என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு ஒழுங்கா அதை தூக்கி போட்டு வீட்டு வேலையை பாரு. ஏம்மா எப்பவும் நீ தானம்மா வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு துணியெல்லாம் காய போடுவ, இன்னைக்கு என்னம்மா எங்களை செய்ய சொல்லுதே? இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் மட்டும்தான் செய்யணும்னு என் தலையில என்ன எழுதியா வச்சிருக்கு? நீங்களும் சேர்ந்துதான் செய்யணும். ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. சரியா? குடமாடையெல்லாம் விலைக்கு வச்சுட்டு வந்திருக்கேன், போய் தண்ணி பிடிக்கணும். அவங்க ஏற்கனவே ஒரு வருஷம் போய் 2வது வருஷம் வந்துட்டு, நான் இன்னும் போகாம இருக்கேன். சீக்கிரம் போகணும் டி, வீட்டு வேலையை பாருங்க. சரியா? அதான் வளர்ந்துட்டீங்கல்ல, ஒருத்தி 11ஆம் கிளாஸ், ஒருத்தி 9ஆம் கிளாஸ். வேலை செய்யறதுக்கு என்ன வலிக்கும்? உங்க வேலையை நீங்க செய்யுங்க. ஒருத்தி வீட்டை சுத்தம் பண்ணு, ஒருத்தி போய் துணியை காய போடு. சரிம்மா, நானே போய் துணியை காய போடுதேன். முதல்ல இந்த குருட்டு கண்ணாடியையும் இந்த கோமாளி டோப்பாவையும் கலத்தி தூர போட்டுட்டு பிறகு வேலையை பாருங்க. அடியே குட்டச்சி, ஆட்டத்தை நிறுத்த போறியா இல்லைன்னா இப்போ உன் குடுமையை பிடிச்சி ஆயிட்டா? நான் வர்றதுக்குள்ள வீடெல்லாம் பெருக்கி துணியெல்லாம் காய போட்டு சுத்தமா இருக்கணும் வீடு. சரியா? வந்து பாப்பேன். அதை மட்டும் செய்யாம போனீங்க 2 பேரையும் தோலை உரிச்சிருவேன். ரேகா, அப்படியே ஒரு 2 கிலோ அரிசி எடுத்து ஊற போட்டுரு, நான் வந்து சோத்த பொங்குவேன். எல்லா வேலையும் நம்மளே செய்யணும். எப்ப பார்த்தாலும் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இவளுக்கு எப்பதான் வேலையை செய்ய படிப்பாளுங்க? இவளுக்கு ஒரு வேலையும் செய்யாம இங்க மகாராணி மாதிரி கிடப்பாளுங்க. பிற மாமியார் வீட்டுக்கு போனோன்னு அவன் நம்மள கிளியா கிளிப்பா. பிள்ளைக்கு ஒரு வேலையும் சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்கான்னு நம்மளத்தான் சொல்லுவாளுங்க. ஐயோ கடவுளே, எத்தனை வருஷம் போயிருக்கோ தெரியலையே. மகாராணிக்கு இன்னும் பொழுது விடியல போல. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவ இன்னும் தூங்கிட்டு கிடக்கா. ஊரே எந்திரிச்சு பொழப்ப பார்க்க போயிட்டு இவளுக்கு மட்டும் ஒரு கேடுகாலம் வரமாட்டேக்கே. காலையில தண்ணி வரும் மருமவளே, சீக்கிரம் எந்திரிக்கணும், தண்ணி பிடிக்க போகணும்னு ராத்திரியே சொன்னேன். சரித்த, நான் காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து படுத்தா. இப்ப பாரு 9 மணி ஆகுது, இன்னும் எந்திரிச்ச பாடு கிடையாது. அடியே கூறுகட்ட குப்பம்மா, எந்திரிடி. காது கேட்கான்னு பாரு, கண்ணத்தை மூடி வச்சுட்டு படுத்திருக்கா. காதுமா அவிஞ்சு போச்சு, எந்திரிக்கால இல்லையா? அடி எந்திரிடி. யாரா இருந்தாலும் சரிதான், நான் ஊர்ல இல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அடியே கிறுக்கச்சி, நான் என்ன கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கவா வந்திருக்கேன்? நீ இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வர்றதுக்கு? நான் உன் மாமியாரட்டி, எந்திரி. மாமியாரா? அப்ப போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வாங்க. இப்ப என்ன வேலை உங்களுக்கு? காலையில தானே எழுப்ப சொன்னேன், நடுராத்திரி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி பிடிக்க போகணும், காலையில சீக்கிரம் எந்திரின்னு சொன்னா இல்லையா? அதைத்தானே நானும் சொல்லுதேன், காலையில தானே எழுப்ப சொன்னேன், எதுக்கு நடுராத்திரி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? பேய் பிடிச்சிட்டா போங்களே அங்கிட்டு. அடியே எந்திரி தாயே, 7-8 வருஷம் போயிட்டு டி, எந்திரி டி. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. கோழி கூவுன கோழி அடுப்புல வெந்துகிட்டு இருக்கு, எந்திரி. எத்தே, அந்த வெந்துகிட்டு இருக்கிற கோழி முழுசா வெந்து முடிக்கட்டும் தே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சிட்டு வாரேன். ஏம்மா தாயே, நீ கொஞ்ச நேரம் தூங்கி முழிக்கிறதுக்குள்ள தண்ணி நின்றும் டி. வீட்டுல வலுசா தண்ணி கிடையாது, எந்திரி. எத்தே, தண்ணி நின்னா இப்ப என்னத்தே பிரச்சனை? அதான் உங்க மகன் வீட்டை பெருசா கட்டி வச்சிருக்காருல்ல, வீடு பூரா பைப்பு மாட்டி வச்சிருக்காரு. ஏதாவது ஒரு பைப்புல புடிச்சு குடிக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ராத்திரி போல வந்து எழுப்பிட்டு கிடக்கீங்க? ராத்திரி போல எழுப்புதனா? காலையில 9 மணிக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கேன் டி. ஏன் டி இப்படி வானால வாங்குதே? தூங்கி தொலைஞ்சிட்டு எந்திரிச்சு தொலைய மாட்டேக்கா. உங்ககிட்டலாம் வந்து போராடணும்னு எனக்கு தலையெழுத்து. ஏன்டா இப்படி ஆண்டவன் என்னை சோதிக்கானோ தெரியல. எந்திரிச்சு தொலையன் டி. தண்ணி நல்ல தண்ணி தெரு பைப்புல தான் வரும். வீட்டுல வர்றதெல்லாம் போற தண்ணி. எந்திரிக்கியா இல்லையா? எத்தே, அப்ப நீங்க குடத்தை வரிசையிலையாவது போய் போடலாம்ல, ஏன் இப்படி பண்ணுதீங்க? போய் வரிசையில போட்டுட்டு எனக்கு ஒரு போன் அடிங்க, நான் வாரேன். நான் போய் வரிசையில குடத்தை போட்டுட்டு போன் அடிச்சா நீ வந்துருவியோ? நேரில் வந்து இந்த கத்து கத்துதே, இப்பவுமே எந்திக்க மாட்டேக்க. போன்ல சொன்னா மட்டும் எந்திரிச்சு வந்துருவீங்களோ மகாராணி? எத்தே ப்ளீஸ் தே, ஒரு 1 மணி நேரம் தே, கண்ணே திறக்க முடியல, ஒரு 1 மணி நேரம் மட்டும் விட்டுருங்க, நான் தூங்கிட்டு நானே எந்திரிச்சு வந்துருதேன். ஏ தாயே, உங்ககிட்ட என்னால சீவனை கொடுக்க முடியாதுமா. இப்ப எந்திக்கியா சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துட்டா? எத்தே, சுடு தண்ணி வேண்டாம், நல்ல ஐஸ் தண்ணியா கொண்டு வந்து ஊத்துங்க, அப்பதான் குளு குளுன்னு இருக்கும், நல்ல காத்துக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ஆமா, மகாராணிக்கு இப்ப ஐஸ் தண்ணி ஒண்ணுதான் கேடு. எந்திரிச்சு வாடி. ஏன்டி இப்படி என்னைய படா படுத்துதே? காப்பி எங்கத்தே? காப்பியா? எத்தே, காப்பி குடிச்சாதான் நம்மளுக்கு அடுத்த வேலை ஓடும், போய் காப்பி எடுத்துட்டு வாங்கத்தே. அடியே தயவு செஞ்சு போடி, தண்ணி நின்ற போது. எத்தே, தண்ணி நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்துல போயோ இல்லைன்னா குளத்துல போயோ தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிடலாம். ஆனா ஒரு மனுஷன் காப்பி குடிக்காம உயிர் வாழ முடியுமாத்தே? ஏன்த்தே இப்படி பண்ணுதீங்க? நீங்க நேரம் ஆக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் நேரம் ஆகும். போய் காப்பி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு போயிருவேன் தண்ணி பிடிக்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் நேரம் ஆகும், பாத்துக்கோங்க. உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியாட்டி? உனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்க, சோறு கொண்டு வந்து கொடுக்க நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நான் உனக்கு மாமியாரு, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். சரியா? ஒழுங்கா போய் தண்ணி பிடிச்சிட்டு வா, பிறகுதான் உனக்கு காப்பி சோறு எல்லாம். ஏ அப்பா,
ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுக்க எவ்வளோ பேச்சு. ஒரு காப்பி கொடுக்க முடியலையாக்குமா உங்களால? சரி, குடத்தையாவது கொண்டு வந்து தாங்க, போய் தொலைக்கேன். குடத்தை எடுத்துட்டு போய் விடிய காலமே வாசல்ல போட்டாச்சு, நீ மட்டும்தான் போல. எந்திரிச்சு போ. உங்களுக்கு மருமகளா வந்து வாச்சதுக்கு பதிலா மாலாக்க மாமியாருக்கு மருமகளா போயிருக்கலாம். ஏன் இப்படி சொல்லுதே? நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிடுதே. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? மாலாக்க மாமியார் எப்படி இருக்காங்க தெரியுமா? வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்கிறாங்க. மாலாக்க ஏதாட்டும் 1-2 வேலை தான் எப்பயாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கள் கூட தான் சுற்றிக்கிட்டு அலைவாங்க. ஆனால் அவங்க மாமியார் ஒரு வேலையும் குறை வைக்காது, மாலாக்காவை வேலை செய்யவும் சொல்லாது, அது பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அலையும். இப்போ தண்ணி பிடிக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாக குடத்தை வச்சுக்கிட்டு அதுதான் நிற்கும். உங்களுக்கு என்ன, நல்லா தண்ணி பிடிக்க போகிறதுக்கு வலிக்கு ஒரு குதிரை வேலை போட்டுக்கிட்டு அலையுதீங்கல்ல, நல்லா போய் தண்ணி பிடிச்சா என்ன? ஏமட்டி, ஏன் குதிரைவால் மேல கண்ணா இருக்கும் உனக்கு? பொறாமப்படுதியோ? ஆமா, இந்த வெள்ளை முடியை பார்த்து பொறாமப்பட்டுட்டாலும். அடியே, உனக்கு என்ன வயசாவாமையா போயிரும்? உனக்கு முடி நரைக்கத்தானே செய்யும், அப்ப பாத்துக்கிடுதே. எத்தே, எனக்கு வயசாயிட்டுன்னா முடி நரைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்ல முடிக்கு கலர் அடிச்சுக்கிட்டு அலைவேன். ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருப்பீங்களா? அத்தனை வருஷம் தாங்குவீங்களா? சில்பாக்கா, தண்ணி இன்னும் வந்துகிட்டு இருக்குமா நின்றுக்குமா? எனக்கு எப்படி தெரியும் தண்ணி வருமா வராதான்னு? அவனுக்கு எப்ப விடுவானுங்க எப்ப நிறுத்துவானுங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சனிக்கிழமை வேற, பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். 1 மணி நேரம் பெர்மிஷன் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் வேலைக்கு வேற போகணும். லீவ் போட்டுட்டு தண்ணி பிடிக்க வர வேண்டியதானே? தண்ணி பிடிக்கிறதுக்குலாம் லீவ் போட்டா இனி வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க டி. லீவ் எல்லாம் போட முடியாது, கடையில வேற ஆளு கிடையாது. எல்லா வேலையும் நானே தான் பார்த்துட்டு கிடக்கேன். நானே பில்லு போடணும், நானே எடையும் போட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் நானே பார்க்க. அதனால நான் போய் தான் ஆகணும். 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பக்கத்து கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கிடுவாங்க, அதுக்குள்ள நான் போகணும். எனக்கு வீட்ல தண்ணியே இல்ல. இன்னைக்கு பள்ளிக்கூடம் வேற லீவு. பிள்ளைகள் 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் குளிக்க போறேன்னு சொல்லியிருக்கு. அதுங்களுக்கு வேற தண்ணி பிடிச்சிட்டு போய் கொடுக்கணும். ஏ அப்பா, பெத்த பிள்ளைல 1 மாசம் குளிக்காமையா போட்டிருக்கா? இவ ஏன் இப்படி இருக்கா? நான் வேற போய் தண்ணி பிடிச்சிட்டு வேலைக்கு போகணும். அங்க போய் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவளுகிட்ட கேட்டு பார்க்கணும், நான் முதல்ல பிடிச்சிட்டு போறேன்னு. அவளுக்கு வேற சண்டைக்கு நிப்பாளுகளே. நீ முதல்ல தண்ணி பிடிக்கன்னு கேளு, உடலைன்னா அவளுகளை தூக்கி போட்டு மிதி. ஏட்டி, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது டி. லேட்டா வந்தது நம்ம தப்பு தானே. நம்ம போய் எப்படி அவங்கள மிதிக்க முடியும்? அப்பனா 2 எலிய தாரேன், மேல விட்டுரு, ஓடிடுவாளுக. நீ ஈஸியா தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். அடியே குட்டச்சி, நான் நல்லா இருக்கிறதுக்கு ஐடியா கேட்டா நீ நான் நாசமா போறதுக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கியே. எங்கடி இருந்த இவ்வளவு நாளா? நான் துபாயில இருந்த இவ்வளவு நாளும் இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். 2 வருஷம் ஆகுது. ஏ அப்பா, துபாயிலேயே எலிய தான் பிடிச்சிட்டு கிடந்தியா? ஆமா, அங்கேயும் எலி தான் பிடிப்பேன். எலி, பூனை, கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி பொரிச்சு திம்போம். ஏ கடவுளே, நம்மளுக்கு இந்த கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன் இதை தவிர வேற ஒண்ணையும் திங்கவே முடியல. இது மட்டும் தான் வயித்துக்குள்ள இறங்குது, மத்ததெல்லாம் பார்த்தாலே கோமட்டிக்கிட்டு வருது. இவன் என்ன எலிக்கறி திம்ப, கரப்பாம்பூச்சி, பூனை எல்லாம் திம்பேங்க? இப்படித்தான் திங்காளுவலம்மா, எனக்கு நினைச்சாலே வாந்தி வருது. எலிக்கறி நல்ல டேஸ்டா இருக்கும், ஒரு நாள் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு. வேண்டாம் தாயே, அந்த கறி எல்லாம் நீயே தின்னு கொண்டு வந்து ஏன்ட்டெல்லாம் தந்துடாத. வேண்டாம்னா போ, நான் நல்ல 1 மாசத்துக்கு வச்சு திம்பேன். அடியே குட்டச்சி, அதெல்லாம் 1 மாசத்துக்கு வச்சு திங்காதடி, வயித்தால போகும். கறி எல்லாம் ஒரு நாளைக்கு தான் திங்கணும். அதெல்லாம் வயித்தால போகாது, நாங்களாம் அப்படித்தான் வச்சு திம்போம். நாங்களாம் சோறே 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பொங்குவோம். நீ எப்படியோ பாட்டி, எனக்கெல்லாம் அதை பத்தி தேவையில்லை. நான் வேலைக்கு போகணும், தண்ணி பிடிச்சிட்டு போகணும். சீக்கிரம் நட. அடடே, சில்பா, பாத்திமா, என்னம்மா தண்ணி பிடிக்க கிளம்பிட்டீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டே. ஆமா தலைவரே, தண்ணி பிடிக்க நேரம் ஆயிட்டு. வருஷம் வேற நிறைய போயிட்டுன்னு சொன்னாலுங்க. எனக்கு வேற ஆபீஸ்க்கு போகணும், நேரம் இல்ல. தண்ணி எவ்வளவு நேரம் வருமோ வராதோன்னு தெரியல, சீக்கிரம் போகணும். தண்ணியாம்மா? தண்ணி இன்னும் திறந்தே விடலம்மா. வருஷம் போயிட்டுன்னு யாரோ உங்ககிட்ட பொருளையே கிளப்பி விட்டுருக்காளுங்க. அங்க ஒரு 4 பேர் தான் உட்கார்ந்துருக்காளுங்க. நான் தான் தண்ணியை திறக்க போறேன். இப்போ தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆபீஸுக்கு போய் திறந்து விடுதேன். அப்படியே தலைவரே, தண்ணி இன்னும் திறந்து விடலையா? அப்ப ரொம்ப நன்றி, நான் போய் பிடிச்சிட்டு போறேன். எப்ப திறப்பீரு? நான் இந்த போறேம்மா, இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல திறந்துருவேன். நீங்க போய் லைன்ல போய் நில்லுங்க, தண்ணி வந்துடும். சரி தலைவரே, அப்படியே போற போக்குல ரேஷன் கடையில சொல்லிட்டு போயிருங்க. நான் எப்படி 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு. தண்ணி திறந்து விடுங்க, போங்க. சரிம்மா, பார்த்து போங்க. அடியே குட்டச்சி, சீக்கிரம் வா, இன்னும் தண்ணி வரலையா? வர்றதுக்குள்ள போய் வரிசையில குடத்தை போடுவோம். ஆஹா, நம்ம ஊரு பெண்கள் தண்ணி குடம் தூக்கிட்டு போற அழகே அழகு. இந்த சாமி படத்துல விக்ரம் அண்ணன் சொல்லுவார்ல, பெண்கள் குடத்தை தூக்கிட்டு போற அழக பார்த்தா அருவாவை தூக்கிட்டு போற மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரிதான் இருக்கு, நல்ல வீர பெண்கள். யோ தலைவரே, அவர் ஒண்ணு குடத்தை சொல்லலையா, குடைய
தானே சொன்னாரு இந்த மழை பெய்யும் போது புடிச்சிட்டு போவோம்ல அந்த கொடையை பத்தி தான் அவர் சொன்னாரு. கொடையை புடிச்சிட்டு போற அழக பார்த்தா நல்ல அருவாவை தூக்கிட்டு போற மாதிரி இருக்குன்னு. ஒழுங்கா ஒரு படத்தை பார்த்து ஒரு டைலாக கூட சொல்ல தெரியல. இவரெல்லாம் ஒரு ஊருக்கு தலைவர்னு இருக்காரு. ஏம்மா பாத்திமா, நீயுமா?